Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா குப்லகான் அப்படின்ற ஒரு மேஜரான ஒரு போம். ஸோ இது இல்லாத ஒரு சிலபஸே நம்ம பார்க்க முடியாது. ரிட்டன் பை கால்ரிட்ஜ். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான போம். ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வந்து இந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து பிக்சர்ஸோட ஒரு 20 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம அதை பற்றின எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு அரவுண்ட் 50 எம்சிக்யூஸ் கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ வாங்க ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து குப்லகானை பற்றி பயப்படவே தேவையில்ல. கண்டிப்பாக ஐ எம் ஷுர் அபவுட் இட். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First question, what is the subtitle of Kubla Khan? So it is Kubla Khan, a vision in a dream, a fragment. So both A and B. So vision in a dream and fragment ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. ஸோ ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரு இது மட்டும் கொடுத்து கூட கேட்கலாம், அதுவும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. What river is mentioned in Kubla Khan? It is River Alf. Where did Kubla Khan order a pleasure dome to be built? In ஜனாடு. ஜனாடு அப்படின்றது தான் வந்து ஆன்சர் இங்கே நம்ம புக்கில் கொடுத்துருக்குறது. பட் அதுக்கு வந்து ரியலான ஒரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாங்டு அப்படின்ற மாதிரி ரியலான பேர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாட் கைண்ட் ஆஃப் லேண்ட்ஸ்கேப் சரவுண்ட்ஸ் த ப்ளஷர் டோம்? ஸோ இட் இஸ் சரவுண்டட் வித் ஃபர்டைல் கிரவுண்ட்ஸ் ஆஃப் 10 miles. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, 10 miles ஃபர்டைல் கிரவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ சுற்றி ட்வைஸ் 5 miles அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஒரு சைடு 5 miles, இன்னொரு சைடு 5 miles இருக்கும். இந்த போம் வாட் வாஸ் குப்லா கான்ஸ் ப்ளஷர் டோம் மேட் ஆஃப்? இட் இஸ் மேட் ஆஃப் சன்ஷைன் அண்ட் ஐஸ். ஹவு மெனி miles ஆஃப் ஃபர்டைல் கிரவுண்ட் ஆர் டிஸ்கிரைப்ட் இன் த போம்? இட் இஸ் 10 miles. What natural feature is described as sinuous rills? ஸோ ரில்ஸ் அப்படின்னாலே நமக்கு தெரியும் அது வந்து ஓடை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஆறு, ஓடை, அந்த கார்டன், ஒரு சைடு ஃபாரஸ்ட்டு, அந்த மாதிரி நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். மெயினாக வந்து அந்த ரிவர் ஓடும்போது அதில் இருக்க பிளவுலாம் எப்படி இருக்குது, ஒரு பிளவுன்ற மாதிரி சொல்லுவோம், சேசம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிளவு எப்படி இருக்குது, அது போய் எப்படி கடலில் கிடக்குது, அது போகிற ரூட் வந்து எவ்வளோ அழகான ஒரு ரூட், ஒரு கெவன் மெஷர்லெஸ் டு மேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஒரு கெவன் வந்து மெஷர்வே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டீப்பான ஒரு கெவன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அது ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த போயமை ஒரு தடவையாவது நீங்கள் படிச்சிருங்க. ஸோ இட் இஸ் ஸ்டீம்ஸ். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் டிஸ்கிரைப்ட் இன் த போம்? An enchanted forest. Which term best describes the atmosphere of Kubla Khan? It is mystical. What does the speaker wish to revive by the end of the poem? The music of the Abyssinian maid. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா 3 டிவிஷனாக பிரிச்சிருப்பாரு. 3 paragraphs இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து 54 lines. அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 பேராகிராஃப்மே டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பார். எப்படி வந்து நம்ம ட்ரீமில் வந்து ஒன்னொன்றும் வந்து ஒரு ஒருத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்குமோ அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் வந்து அந்த லேண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறமா வந்து அந்த ரிவர் எங்கெங்கெல்லாம் போகுது, எப்படிலாம் போகுது அப்படின்றதும், அப்புறம் அந்த வார் அப்படின்னு ப்ராஃபஸி பண்ணுறதும் சொல்லியிருப்பார். லாஸ்ட் பேராகிராஃபில் வந்து அந்த அபிசினியன் மெய்டு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு பாட்டு பாடுற மாதிரியும், அந்த மாதிரி ஒரு அவனோட சோகமாக வந்து அவனோட லவ்வருக்காக ஒரு பாட்டு பாடுற மாதிரி கொடுத்திருப்பாரு. The Abyssinian maid mentioned in the poem plays what instrument? She plays dulcimer. Dulcimer அப்படின்றது வந்து நான் அந்த வீடியோலையுமே உங்களுக்கு பிக்சர் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட அந்த வீணை மாதிரி குட்டி குட்டியாக வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கிறது தான் dulcimer. What does the river Alf do in the poem? It erupts violently. ஸோ அது என்ன ஆகும்னா ஒரு பிளேஸில் வந்து ஏர்த்தே வந்து மூச்சு விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஏர்த் வந்து மூச்சு விட்டால் எப்படி வேகமாக அவ்வளோ காற்று பறந்து போகும், அந்த மாதிரி ஒரு காற்று பறந்து போகுது. அந்த சமயத்தில் வந்து ஒரு ஃபவுண்டெயின் இருக்கிற மாதிரி பறந்து போகுது ரிவர் ஆல்ஃப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. What interrupts the flow of the river Alf in the poem? A chasm. chasm அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பிளவு மாதிரி எடுத்துக்கலாம். இன் பிட்வீனில் வந்து ஒரு பிளவு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து chasm. So next question, how does Coleridge describe the walls and towers of the pleasure dome? It is tall and stately. So ரொம்ப பெருசா ரொம்ப டாலா வந்து அதனுடைய டவர் கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு.
which word best describes the river Alf? It is tumultuous. ஸோ அப்படின்னா எனக்கு கொந்தளிக்கிறது அப்படின்ற மாதிரி ஒரு கொந்தளிப்புற மாதிரி இருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஏர்த்தே வந்து இங்கே வந்து பர்சனிஃபை பண்ணியிருப்பாரு. ஏர்த் வந்து ஒரு ட்ரௌசர் போட்டுட்டு எப்படி மூச்சு விட்டா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இது வந்து கொந்தளிக்கிறது. In the poem, where does the river Alf flow into? It flow into a deep chasm. What imagery does Coleridge use to describe the chasm? It is sacred and enchanted. What is the sunless sea symbolic of in the poem? It is darkness. What does Coleridge wish for in the poem? To revive his poetic inspiration. ஸோ லாஸ்ட்டாக வந்து அவரே வந்து ஒரு போயட் எப்படிலாம் வந்து நான் க்ரியேட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அவரோட பேரை சொல்ல மாட்டார். ஸோ அந்த ஒரு போயட்டாக வந்து எப்படிலாம் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். What is the tone of the first part of the poem? It is dreamy. What is the poem's meter? ஸோ மீட்டர் பார்த்தீங்கன்னா நிறைய போம் வந்து அயம்பிக் பென்டாமீட்டர் அந்த மாதிரி நிறைய இருக்கும். பட் இதில் வந்து 2-3 மீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காரு. பட் எதுவுமே வந்து ஒரு ரெகுலரான மீட்டர் கிடையாது. ஸோ இட் இஸ் வேரிட் மீட்டர். ஸோ இந்த 54 லைன்ஸுமே ஈவன் ஸ்டான்ஸஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டான்ஸாகவும் டிஃப்ரெண்ட் லைன்ஸ் இருக்கும். Which of the following themes is present in Kubla Khan? The power of nature. In the poem, what does Coleridge describe as a miracle of rare device? It is the pleasure dome. Who is the author of Kubla Khan? It is Samuel Taylor Coleridge. Which mythical or historical figure is Kubla Khan based on? It is Kublai Khan. ஸோ இந்த குப்ளை கான் அப்படின்ற ஒரு பர்சனை பற்றி தான் வந்து அவர் வந்து ஒரு புக்கு படிச்சுட்டு இருப்பாரு. அந்த புக்கு படிச்சுட்டு தான் அப்படியே தூங்கிடுவார். ஸோ இவரோட தாத்தா தான் வந்து கெங்கிஸ் கான் தான் வந்து ஃபஸ்ட்டு மங்கோலியன். இவங்கெல்லாம் வந்து மங்கோலியன் ரூலர். ஃபஸ்ட்டு வந்து மங்கோலியன் ரூலர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. கெங்கிஸ் கான் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணார். What inspired Coleridge to write Kubla Khan? A dream after reading about Xanadu. What does the pleasure dome symbolize? Symbolizes natural beauty. How many stanzas are there in Kubla Khan? There are 3 stanzas. What type of poem is Kubla Khan? It is a lyric. What was Coleridge's state when he composed Kubla Khan? In a dream like state. ஸோ ஏன்னா அவர் வந்து அது எழுதுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஎம் ட்ரக் எடுத்துகிட்டு வந்து தூங்கியிருப்பார். அந்த ஓபிஎம் ட்ரக் எடுத்துகிட்டு புக்ஸ் படிச்சுட்டே தூங்குவார். அப்போ தான் வந்து அந்த ட்ரீம் வரும் அவருக்கு. What is the significance of the Abyssinian maid in the poem? She symbolizes artistic inspiration. What interrupts the poet's vision of the Abyssinian maid? அந்த Abyssinian maid பற்றி லாஸ்ட்டாக யோசிச்சுட்டே அந்த ட்ரீம் வந்துட்டே இருக்கும்போது தான் வந்து திடீர்னு வந்து ஒரு இன்ட்ரப்ட் வரும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a knock at the door. Which element of nature is repeatedly referred in Kubla Khan? It is water. ஸோ ரிவர் சொல்லியிருப்பாங்க. ரிவரில் வந்து அந்த கார்டனில் எப்படி வந்து அந்த ரில்ஸ்னால் ஸ்டீம்ஸ் எப்படி போய் தண்ணி போகுதுன்னு சொல்லுவாங்க. சி வந்து எப்படி சன்லெஸ் சி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஃபுல்லாக வந்து வாட்டரை பற்றி தான் சொல்லியிருப்பாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏர்த்தும் விண்டும் வந்து அதை காற்று விடுறது மாதிரி அப்படின்றது மாதிரி விண்டுன்ற மாதிரி சொல்லியிருக்க மாட்டார். பட் ஏர்த்தை வந்து ரெஃபர் பண்ணியிருப்பார். அது எந்த லைன் அப்படின்றதையும் நோட் பண்ணிக்கோங்க. What was Coleridge interrupted by causing Kubla Khan to be unfinished? It is a visitor from Porlock. அந்த நாக் பண்ணுவார் இல்லைங்களா, அது வந்து ஒரு விசிட்டர் ஃப்ரம் போர்லாக். யார் பேர் அதெல்லாம் எதுவும் சொல்லலை. ஒன்லி a visitor from Porlock அப்படின்ற மாதிரி மட்டும் கொடுத்துருப்பாரு. What contrast with the man-made pleasure dome in the poem? The natural landscape. What does Coleridge wish to create through his poetic vision? The pleasure dome and the song. What kind of experience is Kubla Khan often described as? It is dreamlike and fragmented. When did Coleridge write it? It is written in 1797. பட் ஆனால் பப்ளிஷ் பண்ணது பார்த்தீங்கன்னா 1816. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பயோகிராஃபியா லிட்ரரியை வந்து 1817 பப்ளிஷ் பண்ணார். அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி தான் வந்து இதை பப்ளிஷ் பண்ணார். ஸோ இதை வந்து எழுதிட்டு இதை யாருக்கும் பிடிக்காதுன்ற மாதிரி வச்சுக்குவார். பட் இதை வந்து இன்னொரு ரைட்டர்கிட்ட காமிப்பார். அவரு தான் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது, இதை கண்டிப்பாக நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ரைட்டர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போடுங்க. Who wrote the book
who wrote the book Coleridge read that inspired the poem. ஸோ யார் ஒரு புக்கு படிச்சுட்டு இருப்பாரு ஜெனாடோ பற்றின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது யாரோட புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமுவேல் பச்சாஸ். ஸோ இவரோட புக் வந்து பார்த்தீங்கன்னா பச்சாஸ் அண்ட் ஹிஸ் பில்கிரிமேஜ் அப்படின்ற ஒரு புக்கை தான் வந்து படிச்சுட்டு இருப்பாரு. A traveler asked the poet for directions and much of the vision's image were lost. Where was this anonymous but legendary traveler from? It is from Porlock. What mountain did the maid sing of? The maid sing of Abora. Mount Abora பற்றி தான் பாடியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவும் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவும் பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ இதை தாண்டி ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து நான் கால்ரிட்ஜ் அப்படின்ற ஆத்தரோட வீடியோவில் கொடுத்துருப்பேன். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ எவ்ரிவன்.